அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் என்ன சொன்னா, சரளக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பூரா என்ன பிரச்சனை? மேசம், கடகம், துலாம், மகரத்துல போய் பிறந்தவனுக்கு பூரா பொருளாதாரம் தான் பிரச்சனை. வேற ஒண்ணுமே பிரச்சனை. தன குடும்பம் காலபுருஷனுடைய தன குடும்பம், காலபுருஷனுடைய 7ஆம் இடம், காலபுருஷனுடைய 8ஆம் இடம், காலபுருஷனுடைய 5ஆம் இடம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம். இவர்களுக்கு பிரச்சனை என்பது பொருளாதாரம் தான். சரி, பொருளாதாரம் ரிலீஃப் ஆயிருச்சு அப்படின்னா குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை இது இருக்கும். சரி, பொருளாதாரம் எனக்கு நல்லா இருக்கியா, பிள்ளைகளும் பிரச்சனை இல்லைன்னா நோயில கஷ்டப்படுவான். சரி, அப்படியே ஒண்ணு இல்லைன்னா 11ஆம் இடம் இவன்ட்ட என்ன சொன்னா, எப்பயா 11ஆம் இடம் என்பது ஒரு லாபஸ்தானமாக எடுத்துக்கலாம், உபய கலத்திரமாக எடுத்துக்கலாம். உபய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இவர்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்ன சொன்னா, இவர்களிடம் என்ன சொன்னா, அந்த பொருளாதாரத்தை என்ன சொன்னா வாங்கிக்கிட்டே இருக்கும். எல்லா மனிதனுமே தன்னை அறியாமல், இது தவறு என்பது கிடையாது, கர்மாவின் நோக்கமே சரளக்கணத்தில் போய் பிறந்து விட்டாஜா உனக்கு பொருளாதாரம் பிரச்சனைக்குரியது. அது தன குடும்பம் ஓட்டையா இருக்கும், இல்லைன்னா 5ஆம் பாவம் ஓட்டையா இருக்கும், இல்லைன்னா 7ஆம் பாவம் அவங்களுக்கு சொல்லணும் 8ஆம் பாவம் ஓட்டையா இருக்கும். 8ஆம் பாவம் ஓட்டையா இருக்கும், 11ஆம் பாவம் ஓட்டையா இருக்கு. இதுல எந்த இடத்துல ஓட்டை அப்படிங்கறத எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொன்னா அது போய்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப நீங்க என்ன சொன்னா, உங்களுடைய பின்புலம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜீவனத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக மேசத்தில் போய் பிறந்தாலும், கடகத்தில் போய் பிறந்தாலும், விருச்சிகத்தில் போய் பிறந்தாலும், லக்கணங்கள் கும்பத்துல போய் பிறந்தாலும், ஒரு பகுதி சேமிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய பின்பகுதி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா 2ஆம் இடமும் பிரச்சனைக்குரியது, 5ஆம் இடமும் பிரச்சனைக்குரியது, 8ஆம் இடமும் பிரச்சனைக்குரியது, 11ஆம் இடமும் பிரச்சனைக்குரியது. அப்படிங்கும் போது நாம் பின்புலத்திற்கு பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த மாற்றம் பண்ணவே முடியாது. இல்ல நான் சரளக்கணத்தில் போய் நீங்க பெரிய கெட்டிக்காரன் தான், கடைசியில என்ன சொன்னா 10 ரூபாய்க்கு டீ குடிக்க இல்லாம திண்டாடுவீங்க. எவனும் வாங்கி தர மாட்டான். என்ன காரணம்? பெரிய வீராப்பெல்லாம் அந்த காலத்துல பேசினாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வீராப்பு பேச கொஞ்சம் என்ன சொன்னா வலிமை. சரளக்கணம் என்பது வலிமையானது, பிறப்பில் வலிமையானவர்கள். கடைசியில் என்ன சொன்னா, இவர்கள் செய்து கொள்ள வேண்டிய பின்காலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கணும், இருக்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்டா. இல்லைன்னா விடுறா, எனக்கு என்ன சொன்னா, நான் ஒரு பென்ஷன் நாள் இருக்குடா, இல்லைன்னா கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன்டா, அதுல வட்டி வரும்டா, அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கெத்து உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக என்ன சொன்னா, உங்களுடைய 2, 5, 8, 11 உங்களை கண்டிப்பாக சவட்டி எடுத்துருட்டான். இது உண்மையா அப்படின்னா உண்மைதான். அப்ப இத நம்ம நீங்க எப்பயுமே நல்ல பாடத்தை அழகா படிச்சுக்கிடணும். பொருள் 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 என்று சொல்லக்கூடிய பணம் 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 பணம், இந்த பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க என்னதான் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அதை புடுங்குவதற்கும், அதை காலத்தாலும் சூழ்நிலையாலும் செலவழிப்பதற்கும் அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்ன சொன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த இதை கரைச்சி விட்டுரும், சேமிச்சு வச்சதை கரைச்சிரும். அப்ப இந்த 4 லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தை
நீங்கள் எப்பயுமே ரொம்ப கவனமாக டீல் பண்ணி அப்படியே வச்சிருக்கணும். அப்ப பொருளாதாரத்தை நீங்கள் டீல் பண்ணி வைக்காம நீங்க எல்லாம் பின்னாடி வந்து பிள்ளை பார்த்துக்கணும், பொண்டாட்டி பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், இது பார்த்துக்கணும் நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று என்பது உங்களுடைய பொருளாதாரம் தான். சரளக்கணத்தில் போய் பிறந்து விட்டால், ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டால் இவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை என்பது 4, 7, 10 தான். கேந்திரங்கள் உங்களால் சரியாக உருவாக்க முடியாது. பெரிய விவிஐபி ஜோதிடர்களா இருக்காங்க. நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அந்த ஜோதிடர் கண்டிப்பா பார்ப்பார். விவிஐபி ஜோதிடர்களா இருக்காங்க. ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் லைஃப் அமைக்க தெரியாது. லைஃப் அமைக்க தெரியாது. போடுவான், காதலிச்சிருவேன், அதுக்கடுத்து காதலிச்சு நான் உயிருக்கு உயிராக வாழ்ந்து விடுவேன். உனக்கு ஆப்பு வச்சிருக்கிறது என்ன சொல்றான்னா, காலபுருஷனுடைய 4, 7, 10 காலபுருஷனுடைய லக்கணம். அப்ப நீங்கள் எப்பயுமே குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் நீங்கள் வந்து முதல்ல பெரிய அக்கறை செலுத்தணும். உங்களால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய லைஃபை சரியா அமைச்சுக்கிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்ன எல்லாம் வந்து என்ன சொன்னா வந்து மண்டையில அறிவு இருக்கும், எல்லாருக்கும் 10 உங்களை எல்லாம் உங்களால முடியும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தை மட்டும் உங்களுக்கு அமைத்து கொள்ள தெரியாது. 4 விட்டுருங்க, 7 வேணும்ல. 7 காலவருஷனுடைய 7 வந்து உங்களுக்கு ஆபத்தானது. காலவருஷனுடைய 10 7 இருக்கும், 7 இருக்கும், ஓகே 10 ஜோலி முடிஞ்சிடும். சரி 7 இருக்கு 10 இருக்கு, 7 இருக்கு 10 இருக்கு, 12 சோழி முடிஞ்சிடும். 12ஆம் இடமாக எப்பயுமே வந்து ஒரு ஸ்திரலக்கணத்திற்கு 12ஆம் இடமாக எது சரம் வரும். எந்த ஸ்திரலக்கணத்திற்கும் 12ஆம் இடம் சரமாக வரும். அது உங்களுக்கு ஆபத்தானது, ஆபத்திலும் ஆபத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அதுல மாட்டிக்கிடாதீங்க. திருமண பந்தத்துல போய் காலை வந்து தேவையில்லாம ஓட்டணும்னா வந்து என்ன சொல்றான்னா, ரிஷபலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய 7ஆம் இடம் 6 குடைவனா வந்துருவான். சிம்ம லக்கணத்திற்கு காலபுருஷனுடைய 7ஆம் இடம் 3 குடைவனா வந்துருவான். விருச்சிக லக்கணத்திற்கு வந்து காலபுருஷனுடைய 10ஆம் இடம் 3ஆம் இடமா வந்துருவான். 10ஆம் இடம் 3ஆம் இடமா வந்துருவான். கும்ப லக்கணத்திற்கு காலபுருஷனுடைய லக்கணமே 3ஆம் இடமா வந்துருவான். 3ஆம் இடம் என்பது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னை பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்துட்டோமா, ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பத்துல போய் பிறந்தவங்கள லைஃப் நல்லா அமைவதற்கு நீங்கள் இன்புட் கொடுத்தே ஆகணும். நீங்க லைஃபை இஷ்டப்படி தேடிட்டேன்னு வைங்க, ஒன்னு இஷ்டப்படி தேடினாலும் உங்களுக்கு வேணதான். ஏன்னா வேணதான்னு அங்க இருக்குது. அப்ப நீங்க எதுல கஷ்டப்படணும்னு இருக்குது. ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டால் காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 உங்களுக்கு ஆகாதுன்ட்டான். அப்ப இந்த 1, 4, 10 என்பது உங்களால் சிருஷ்டிக்க முடியாது. இது சிருஷ்டிக்கக்கூடியது. இந்த சிருஷ்டிப்பு என்பது 4ஆம் இடம் என்பது வீடு, 7ஆம் இடம் என்பது மனைவி, 10ஆம் இடம் என்பது தொழில், 12ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 4ஆம் இடமோ, காலபுருஷனுடைய 4ஆம் இடம், அதுக்கடுத்து 7ஆம் இடம், அதுக்கடுத்து 10ஆம் இடம், காலபுருஷனுடைய லக்கணம் எல்லாமே வந்து நமக்கு அயன சயன போகஸ்தானம் அதுவே வரும். ஒவ்வொருத்தருடைய இந்த லக்கண பிறப்பு அமைப்புக்கு தக்கன அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை வச்சிடும். அப்ப எல்லாருக்கும் விட்டத்தை பார்த்து படுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால எந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனும் தனக்குத்தானே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு சாதிச்சிருவான். அவெல்லாம் போராடி வந்து என்ன சொல்றான்னா போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்வான் தெரியுமா, முழிப்பான். அதனால ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் லைஃபை நீ சூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு அந்த அருகதை இல்லைன்ட்டான். சரலக்கணத்துல போய் பிறந்தவன் கேட்டா பணத்தை நீ சூஸ் பண்ணாத, உனக்கு அதுலதான் பிரச்சனையை கொண்டாந்து விடுவான். அப்ப சரலக்கணத்துல போய் பிறந்தவன் பணத்தால் பிரச்சனை,
ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வாழ்க்கையால் பிரச்சனை. அது சரியில்லைன்னா நீங்க என்ன வச்சிருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய விவிஐபி எல்லாம் பிறந்தவன்லாம் பாருங்க. லைஃப் வந்து என்ன சொன்னா வந்து பெரிய போராட்டக்களமாக இருக்கும். போராட்டக்களமாக இருக்கும். ராத்திரி ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் இருக்கும். ராத்திரியில ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம். இந்த உலகத்தில் ஒரு இணை என்பது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. பறவைகள் பாருங்கள் இணையோடு தான் இருக்கிறது. கோழியை பாருங்கள் இணையோடு தான் இருக்கிறது. எப்பயுமே ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்த எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கசின் ரிஷபலக்கணம். இதுல சொல்றதை கேளப்பா, நல்லா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டாதான். நான் கல்யாணம் முந்தன சொன்னானோ நான் வந்து இப்போதைக்கு முடிக்க முடியாது அப்படிமா. ஏன்டா தேவையில்லாம சொல்றதை கேட்க மாட்டேங்க அப்படின்னா, 35 வயசுல கல்யாணம் முடிக்கான். 35 வயசுல கல்யாணம் முடிச்சு என்ன செய்ய? அவனுக்கு வந்து என்ன சொன்னா, என்னதுல கொண்டு போய் பிரச்சனை வச்சிருச்சு, தொழில கொண்டு போய் பிரச்சனை வச்சிருச்சு. ஸ்திரலக்கணத்துக்கு தொழில் காலபுருஷனுடைய 10ஆம் இடம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக வரும். அப்ப தொழில கொண்டு போய் பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சது, குழந்தையே வந்துருச்சு. கடைசியில் இருக்கின்ற அனைத்து சொத்தையும் வித்துட்டு இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மனைவி ஒரு இடத்துல, குழந்தை ஒரு இடத்துல, ஒரு 300-350 கிலோமீட்டர்ல போய் வந்து என்ன சொன்னா வந்து பணத்திற்காக வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு மாசத்தில் 1 நாள் 2 நாள் வீட்டுல வந்து இருந்துட்டு திரும்ப ஓடு அப்படிங்கிற லெவலை கொடுத்து விட்டது. அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது, உண்மையாக இருக்க முடியாது. இதெல்லாம் உண்மை அப்படின்னா 100% உண்மை. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய பிறப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். உபயலக்கணத்துல போய் பிறந்தால், உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 4 காணர் லக்கணங்கள் தான். இந்த 4 காணர் லக்கணங்களை போய் பிறந்தவங்களுக்கு என்ன சொன்னா, மூளை ஜாஸ்தி, செயல்பாடு கம்மி. மூளை வந்து என்ன சார் ரிட்டர்னிங்ல வந்து என்ன சொன்னா, நீ வந்து எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் எழுத்தில் நீ திறமையாக இருப்பாய், புத்தியில் திறமையாக இருப்பாய். உனக்கு அத்தனையுமே பாதகம்ட்டான். 4ஆம் இடம் பாதகம், லக்கணமே பாதகம், 4ஆம் இடம் பாதகம், 7ஆம் இடம் பாதகம், 10ஆம் இடம் பாதகம். இன்னமும் அந்த மாதிரி நபர்கள் இன்னும் இருக்கிறார், கண் முன்னாலே இருக்கிறாங்க. அவர்களாலே திருத்திக் கொள்ளும் சொல்றாங்க. நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை புல்லாவே அத்தனை உண்மை ஐயா, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியலங்க. அப்ப என்ன செய்யணும்னா, ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் சரலக்கணத்தை பிடி, அவனால் எல்லா விதத்திலையும் செஞ்சு கொடுக்க முடியும். ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் சரலக்கணக்காரன்ட்ட வந்து நட்பு வை, உன்னுடைய வாழ்க்கை வந்து என்ன செழிப்பாகும். சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் ஸ்திரலக்கணத்திடம் போய் வந்து நட்பு வை, கண்டிப்பா உனக்கு பொருளாதாரம் வளர்ந்துடும். உண்மையான உண்மைதான், 100% உண்மைதான். அப்ப உபயலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு எப்பயுமே ஸ்திரலக்கணத்துக்காரங்கள்ட்ட கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா நட்பு. ஏன்னா அவனுக்கு 3ஆம் இடமே அது. இப்ப வந்து என்ன சொல்ற, முதலிலக்கணத்திற்கு வந்து 3ஆம் இடம் சிம்மமாக வரும். அதே சமயத்துல என்ன சொன்னா வந்து அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து கன்னிலக்கணத்திற்கு விருச்சிகம் 3ஆம் இடமாக வரும், தனுசு லக்கணத்துக்கு கும்பம் 3ஆம் இடமாக வரும், மீன லக்கணத்திற்கு ரிஷபம் 3ஆம் இடமாக வரும். அப்ப ஒரு 3 என்று சொல்லக்கூடியது விருத்தி. மற்ற இடத்துக்குலாம் என்ன சொன்னா, இப்ப ஒரு மிதுன லக்கணத்துக்கு வந்து சரலக்கணம் 2ஆம் இடமா தான் வரும். 2ஆம் இடம் என்பது எப்பயுமே பாதி நன்மை தான், முழு நன்மை 3ஆம் இடம் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு இணை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் சரலக்கணத்தை வந்து கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கிடணும். ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் சரலக்கணத்தை, ஏன்னா சரலக்கணத்திற்கு என்ன பவர் உண்டு அப்படின்னா, குடும்பம் தொழிலை அமைத்து, குடும்பம் தொழில் கல்யாணம் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு அந்த வல்லமை. ஏன்னா இவங்களுடைய ஆதிபத்தியம் ஃபுல்லாவே 1 4 7 10 1 4 7 10 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அமைப்பில் இவர்கள் வந்து எப்பயுமே அந்த 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் வந்து இவர்கள் கொஞ்சம் திறமைசாலிகள். இவர்களுடைய பிறப்பு அப்படி. ஸ்திரலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு அவனுடைய 1 4 7 10 அந்த இதுதான் வழக்கமா உள்ளது, அந்த ரவுண்டிங் தான். இவங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து
பணத்தில் வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் இவனுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பணபரஸ்தான லக்கணத்துல போய் பிறந்த பணத்துக்கு வந்து எந்த ரூபத்திலையும் ஜெயிச்சிருவான். அவனுக்கு பிரச்சனை என்பது என்ன சொன்னானா கேந்திரம் தான். சரத்தில் போய் பிறந்தவனுக்கு பணபரம் தான் பிரச்சனை. அப்ப உபயத்துல போய் பிறந்தவனுக்கு எல்லாமே பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஸ்திரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஸ்திரத்தை பிடிச்சாச்சுன்னா என்ன செய்யும்? உனக்கு அறிவு இருக்கு, கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? ஜெயிச்சிருவேன். அறிவு இருக்கிறவனுக்கு பணம் வராது, அங்கதான் பிரச்சனை. அதனால கண்டிப்பாக இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை கோட்பாடு. நீங்கள் என்னென்ன ஆதிபத்தியத்துல பிறந்திருக்கீங்களோ, இப்ப என்னால யார் வந்தாலும் ஒரு கல்யாணம்னு வந்தாச்சுன்னா வந்து சார் கரெக்டா முடிச்சு விட்டுருவேன். ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி வந்தா இந்த நாள்ல ஆரம்பி சக்சஸ் ஆயிடும். குடும்பத்துல பிரச்சனை, 7ஆம் பாவம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தான்னா சரி பண்ணி விட்டுருவேன். 12ஆம் பாவம், அதாவது வந்து 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களை சரி பண்ணக்கூடிய வலிமை யாருக்கு உண்டு? சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு உண்டு. ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு 2, 5, 8, 11 சரி பண்ணக்கூடிய வல்லமை உண்டு. உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு 1, 4, 7, 10 என்பது திறமைசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு செயல்படுத்தவே முடியாது. அவர்கள் சரலக்கணத்தோடு ஸ்திரலக்கணத்தோடு சேர்ந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்ச அறிவு தான். நான் வந்து எந்த இதுலேயும் போய் நான் வந்து என்ன தேடுறது, எனக்கு என்ன அறிவு இன்னைக்கு வருதோ அந்த அறிவு வச்சு பேசிடுவேன். அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்று கூறி பரிச்சித்து பாருங்கள். எப்பயுமே சரம் பணத்துக்காக போராடும், ஸ்திரம் வாழ்க்கைக்காக போராடும், உபயம் ரெண்டுக்குமே போராடும். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.